இங்கே யாழ்ப்பாணத்துலேருந்து 2-3 பேர் வந்து சொல்லுவாங்க இங்கே குணமடைவீங்க தம்பி. அதுக்கப்புறம் எங்களுடைய ஃபவுண்டேஷன் ரீதியாக எங்களுடைய ஸ்கூல் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம், நாங்கள் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுவோம், குணமடைவீங்கன்று இருக்குது. இந்த UK US நாடுகளில் வந்து எத்தனையோ தமிழ் சமுதாய பிள்ளைகளை வந்து நீங்கள் வந்து பயிற்சி கொடுத்து மேலே கொண்டு வரலாம். இங்கே வச்சுக்கிற அந்த சான்றிதழ் அதெல்லாம் வந்து இந்த ஐரோப்பா நாட்டில் வந்து மிக பெருமதி வாய்ந்தது, நிறைய பேர் இல்லது. உங்களை தொடர்பு கொண்டு நாங்கள் எங்களோட விசா மூலம் வந்து வெளிநாடுகளுக்கு இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. ஒரே ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்குது, புலம்பெயர்ந்த தேசத்து மக்கள் எனக்கு கை கொடுப்பாங்க, கைவிட மாட்டாங்க. என்னோடய உயிரை காப்பாற்றுறத ஒன்று இறைவண்ட கையிலையும் புலம்பெயர்ந்து வாழ்கிற மக்களையும் இருக்குதுன்றதான் திட்டமாக நம்புகிறேன். குறைஞ்சது ஒரு ஆளுகட சுழியோடுற வீரராகவோ இல்லை நீச்சலாகவோ 2 வரி நாளாக முடிஞ்சால் கொண்டு வரணுன்ற எண்ணம் ஒன்று எனக்கு. அம்மா விழுந்த மரணத்துக்காக வேண்டி கணி சிந்திரிக்கேன். அது மாதிரி இள வயதில் என்னுடைய அப்பா விழுந்ததுக்காக வேண்டி கணி சிந்திரிக்கேன். அடுத்தது எனக்கு நோய் வந்த தேர்ந்த குடும்பத்தை நீ யார் பாப்பா அதுக்காக. வணக்கம், இது தமிழோட திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் மேபி தமிழ் டைட்டிலே வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இது நாள் வரைக்கும் தனக்குள்ள பல திறமைகளை வச்சுக்கொண்டு நிறைய பேருக்கு இலவசமாக வந்துட்டு நீச்சல் பயிற்றுவித்த ஒரு அண்ணாவோட நிலைமை, அதாவது உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். அதை வந்து கிட்னி நோயினால். ஸோ அவருக்கு வந்து அந்த ஒரு சர்ஜரியை பண்ணி அவர் பழையபடி குணமடைகிறதுக்காக வேண்டி என்னெல்லாம் சில விஷயங்கள் வந்து நம்ம முன்னெடுக்க வேணுமோ அதை பற்றி நாங்கள் சொல்லி ஒரு காணொலியை பதிவிட்டும் செய்திருந்தோம். அண்ட் அதுக்கமைய இன்றைக்கி அவருக்கான கொஞ்சம் நிதிகள் வந்து சேர்ந்துருக்கு. அதை வந்து அவர்கிட்ட கையில் ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அண்ட் வந்து இந்த ஒரு காணொலியை வந்து தட்டி விட்டு போகாமல் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து வீடியோ வந்து பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் அவரோட திறமைகள் அவ்வளோக்கு ஒரு அசாத்திய திறமைகள். அண்ட் வந்து இது நிறைய பேருக்கு பயனுள்ள ஒரு காணொலி அப்படி சொல்லணும். அதோடு சேர்ந்து அவர் யார் அப்படிங்கிறது சொல்லி சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம். ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் வீடியோவோட இன்ட்ரோவிங் காண்பிக்கிறோம். ஸோ அந்த ஒரு காணொலியை பார்த்துட்டு டிரெக்டாக நம்ம அப்படியே காணொலிக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஒரு காணொலியை முழுசாக பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட பிள்ளையார் நினைச்சி எனக்கு இந்த சிறுநீரக சத்திர சிகிச்சைக்கு உங்களை முடிஞ்ச உதவியை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களோட குடும்பத்தில் ஒருவனா உங்களோட கெஞ்சி கேட்குறேன். நிறைய பேர் எங்களுக்கு வந்து சொன்னாங்க, ஒரு போய் பாருங்க அவர் உயிரை எப்படியாவது காப்பாற்றுவோம்னு சொல்லி. என்னன்னு சொன்னால் அண்ணாவில் அவ்வளோ ஒரு டேலண்ட் இருக்குது, நிறைய விஷயம் வந்து சாதிச்சிருக்காரு. அது சுதந்திர தினத்துக்கு வந்து என்ன கௌரவிச்சவங்க முப்படையால் சர்வதேச இதில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சேட்டலைட் மேப் கடல் போக்குவரத்து சம்பந்தமாக என்னோட கையில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணாண்ட திறமைக்கான சான்றிதழ் ஃபைல்கள் அவ்வளோவுமே. சனி ஞாயிறு விடுமுறை நாட்களில் வந்து பல இடங்களில் வந்து இலவச நீச்சல் பயிற்சிகள் கொடுத்து கொண்டிருந்தேன். இந்த மகன்ட எதிர்காலம் ஒன்று இருக்கு. அவருக்கு இப்போ 5 வயசு. இப்போ எனக்கு பிறகு என்னுடைய குடும்ப நிலை எப்படி ஆக மாட்டேன்னு எனக்கு தெரியலை. கற்பனை செஞ்சு கூட பார்க்க எனக்கு மனசுக்கு வலிக்குது, கஷ்டமாக இருக்குது. கடைசி நிலையை அடைஞ்சிருக்கேன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் சந்திக்காங்க. எவ்வளோ வேகமாக நீங்கள் இந்த சத்திர செய்து மாற்றி சத்திர செய்யணுமோ அவ்வளோ வேகமாக மாற்றுங்க. இந்த மகன் வருது 5 வயசுலேயே வருக்க வேண்டி தான் நான் உயிர் வாழணும்னு ஆசைப்பட்றேன். சிறிய பணத்தை வேணும் நான் எதாவது வழியில் போட்டு ஆட்டியாக கடனைப்பட்டு தான் செஞ்சுவேன். இந்த பெரிய பணத்தொகை வந்து புலம்பெயர்ந்து வாழ்கிற உறவுகளில் கையேந்துறது தவிர உதவி கேட்குறது தவிர எனக்கு வேறு வழி எதுவுமே இல்லை. எங்கள் வெயிலையும் பனிலையும் கடந்து நீங்கள் உழைச்சி கஷ்டப்படுறது எனக்கு அந்த அதுலேருந்து எனக்கு சிறிய ஒரு தொகையாக அதை நீங்கள் விரும்பி அவங்களோட சிறிய தொகையாக தந்தீங்கன்றா அது எனக்கு பெரிய ஒரு உதவியாக போயிடும். டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த பார்க்கக்குள்ள என்னென்ன ஒரு காட்டுங்கண்ணா அந்த உடம்புல எப்படி வீங்கி போயிடுது. அண்ணாட அந்த கண்ணீர் இதுகளை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு கணம் வந்து உங்களோட குடும்பத்தில் நான் ஒருவன் ரெண்டு நீங்கள் நினைச்சு கொண்டீங்கன்னா உங்களை முடிஞ்ச எவ்வளோ உங்களை முடியுதோ அதை நீங்கள் என்ன தந்துதவுங்க. நாங்கள் ஒரு சில வீடியோக்களை மட்டும் தான் மென்ஷன் பண்ணுவோம். கண்டிப்பாக இவங்களுக்கான ஹெல்ப் கிடைக்கணும், இவங்களை வந்து நீங்கள் வாழ வைக்கணும் அப்படி சொல்லி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பேருக்கும் எத்தனை வாட்ஸ்அப் குழுமங்கள் இருக்கோ, ஃபேஸ்புக் குழுமங்கள் இருக்கோ எல்லாத்தினூடாக முடிஞ்ச அளவுக்கு அண்ணாவுடைய இந்த காணொலியை வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். எவ்வளோ வேகமாக நீங்கள் இதை வந்து ஷேர் பண்ணிக்கொள்கிறீங்களோ அவ்வளோக்கு வேகமாக அண்ணாவோட உயிர் காப்பாற்றுறது உங்களோட கையில் வந்து சேரும். ஓகே, வீடை பற்றியெல்லாம் வந்து நாங்கள் பேச ஒன்றும் சொல்ல தேவையில்லைன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லா விளக்கங்களையும். வணக்கம் ஐயா. ரைட்,
அண்ணா வணக்கம். எப்படி சுகம்? எங்கே போ வலிக்கு விடு. எங்கே? எதுக்காக? ஜனாதிபதி ஓ கவனம். இப்போ வீக்கம் கொஞ்சம் வத்திருக்குதா இல்லை? இல்லை, அப்படியே தான் இருக்குது. ஓ ஓ ரைட் ரைட். இப்போ அதெல்லாம் வெயிட் மாதிரி காட்டுதா தூக்கும் போது? இந்த எஃபெக்ட் வந்து இப்போ அந்த புள்ளிகள் போட்டிருக்கு உடம்புல. ஓ மேன் அது கூட வந்திருக்கு. கூட வந்திருக்கு. ஓம்டாப்பா. கையெல்லாம் வந்துட்டா இல்லை அதில் மட்டும்தான்? கையலுக்கும் பரவுது தானே. இப்பயும் அந்த என்னென்னு சொல்கிறது, அந்த ரத்த சுத்திகரிப்பு என்னென்னு சொல்கிறது, டயலஸ், அது இப்பயும் சரிங்களா? தொடர்ந்து கிட்னி மாற்ற பண்ணி செஞ்சு கொண்டு இருக்கணும். ரைட் ஓகே. இப்போ கொஞ்சம் காலதாமத்துக்கு மன்னிச்சு கொள்ளணும். என்ன சொன்னால் ஒருத்தங்க லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு பணம் அனுப்புன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்காக வேண்டி தான் என்ன சொன்னால் தனித்தனியாக வந்துட்டு போயிடலாது என்ன. ஸோ அதனால் இவ்வளோ பேரும் உங்களுக்கு டிரெக்டாக அனுப்பினவங்களே நாங்கள் அதை வந்து சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் வந்து நாங்கள் இந்த வீடியோ அப்டேட் பண்ணதுக்கு பிறகு யாராச்சும் உங்களுக்கு கால் பண்ணி வேறு ஏதாச்சும் பேசுனாங்களா? இங்கே நீங்கள் வந்து என்ன சந்திப்பேன்னு சொன்னாங்க. 2 பேர் கோல் எடுத்துவாங்க. வேறு தவறு ஒன்றும் சொல்லலை. வேறு ஒன்றும் சொல்லலை. ஆர்ஜே தமிழன் மூலமாக நான் உதவி செஞ்சுருக்கோம்னு சொல்லி 2 பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிருந்தவங்க. ரொம்ப 2 கால் பண்ணி சொன்னவங்க, தம்பி உங்களை வந்து அவங்க சந்திப்பாங்கன்னு சொன்னாங்க. ரைட். அண்ட் வந்து நாங்கள் வந்து பார்த்தது பிறகு ஊருக்குள்ளே அமைப்புக்குள்ள சரியில்லைன்னு சொன்னால் வேறு ஏதாச்சும் நிறுவனங்கள் ஏதாச்சும் வந்து வேறு சொல்யூஷன், அதாவது உங்களுக்கான ஹெல்ப் எதுவும் பண்ணாங்களா? எங்களோட ஊரில் ஆரம்பத்தில் வந்து 650 வருஷ குழுமம் மண்டவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. 650 ஏசியன் குழுமம் மண்டை ஹெல்ப் பண்ணுவாங்க. மற்ற விளையாட்டுக்களை அங்கே ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிக்காங்க. அவங்களுக்குள்ள வந்து யூத் அந்த மீட்டிங் அதில் போட்டு செஞ்சு சொல்லியிருக்காங்க. இன்னும் மற்ற டோட்டலி எவ்வளோ நான் தேவைப்படும்னு சொல்லி சொன்னேன் நீங்கள்? 85 லட்சம். 85 லட்சம். இப்போதைக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து எவ்வளோ கிட்ட சேர்ந்துருக்கும்? 25-40 25-40. ஸோ இன்னும் வந்து அரைக்கரைவாசிக்கிட்ட வந்து சேர்க்க வேண்டியிருக்கு. அரைக்கரைவாசி சேரணும். இன்னும் எவ்வளோ நாளைக்கு வந்து இந்த டைமுக்கு வந்து கொடுத்துருக்காங்க? டைம்னு சொன்னால் அவங்க தந்த டைம் வந்து 8ஆம் மாதத்தில் இதாகுது. இப்போ சொன்னவங்க அதுக்கடையில் வந்து நீங்கள் செய்ய பாருங்கள். அப்படி எங்களுக்கு ஏதாவது விபத்தில் சிக்கி அப்படி ஏதாவது அதுகள் அந்த கிட்னிகள் அப்படி இப்படி இருந்தால் நாங்கள் கூட சொல்லுவோம். இதுவரையில் இல்லை. இப்போ இன்னொரு ஆள் 10 வருஷம் வந்து சுத்திகரிப்பு செஞ்ச ஆளுக்கு வந்து போன மாதம் தான் மாற்றினேன். 10 வருஷம் வெயிட் பண்ணி கொண்டு இருந்துக்காரு. 10 வருஷம்? அப்போ அது கீழே நிறைய பேர் இருக்காங்கண்ணே. அப்போ எந்த இது வந்து இப்போ ஒரு 5 மாதத்துக்கு முதல் அப்டேட் ஆகிருக்கு ஹேண்டி இதில். அப்படியே ஏதாவது அதிர்ஷ்டங்கள் கிடைச்சா தான் உண்டு. ஆனால் எத்தனை மாதம் நீ இருக்கிற இது விளங்காது தானே. இந்த வெயிட்டிங்கில் எத்தனை மாதம் இருக்கணும் எத்தனை விளங்காது. என்னுடைய காசு இருக்கணும்னு சொன்னால் என்னுடைய குடும்பத்தில் நன்மை கருதி நான் போய் கிட்னியை மாற்றி நான் வந்துடலாம். அண்ட் வந்து நாங்கள் போன வீடியோவில் உங்களோட பிரச்சனைகளையும் சொல்லியிருந்தோம். அண்ட் அதே மாதிரி உங்களோட திறமைகளையும் வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம். ஸோ உங்களோட திறமைகளுக்கு எனக்கு வேறு யாராச்சும் ஏதாச்சும் பேசியிருந்தாங்களா? உங்களுக்கு இந்த கிட்னி மாற்றினா பிறகு உங்களுக்கு வந்து இந்த நீங்கள் வந்து நோய்ப்பையில் வரான்னு சொன்னால் நாங்கள் வெளிநாட்டிலேருந்து உங்களுக்குரிய அந்த வேலை வாய்ப்புகள் அதுகளை வந்து செஞ்சுருக்கோம். இப்போ நீங்கள் நோயாளி அடிக்கிறபடியாக நீங்கள் இது ஒன்றும் செய்யாது. நீங்கள் வச்சுக்கிற அந்த சான்றிதழ் அதெல்லாம் வந்து இந்த ஐரோப்பா நாட்டில் வந்து பெருமதி வாய்ந்தது, நிறைய பேர் இல்லது. அப்படி வந்து நீங்கள் ஒரு குணமடைஞ்சி ஒரு நல்ல நிலை இருக்கும்னு சொன்னால் நாங்கள் உங்களை தொடர்பு கொண்டு நாங்கள் எங்களோட விசா மூலம் வந்து வெளிநாடுகளுக்கு இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. தற்போதைக்கு இங்கே நோயாளி ஏற்றபடியாக அதை நீங்கள் செய்ய முடியாது, பயிற்சி கொடுக்க முடியாது. நீச்சல் பயிற்சிகள், சொல்லி ஓடுற பயிற்சிகளை கொடுக்க முடியாது. ஸோ உங்களோட திறமைக்கு வந்து உண்மையில் நிறைய பேரை வந்துட்டு ஒரு திறமையானவங்களை வந்து கொண்டு வர முடியும். அண்ட் வந்து ஆனால் அதுக்கான இப்போ அங்கீகாரம் சரியாக வந்து நம்ம நாட்டில் கிடைக்காது. இப்போ எப்படி சொல்கிறப்ப குறிப்பாக வந்துட்டு மட்டக்களப்பில் வந்துட்டு இப்போ ஃப்ரீயாக வந்து நிறைய ஃபவுண்டேஷன்கள் வந்துட்டு இப்போ நீச்சல் தடாகங்கள் செய்து இதில் வந்து இத்தனை பேருக்கு வந்து நீங்கள் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி கொடுக்குற அளவுக்கான வசதிகளும் இங்கே இல்லை. இதே வந்து யூரோப் கண்ட்ரிகள்னு சொல்லி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து நிறைய பிள்ளைகளுக்கான பயிற்சிகள் வந்து கொடுக்கலாம். அங்கே யாழ்ப்பாணத்துலேருந்து 2-3 பேர் வந்து சொல்லுவாங்க இங்கே குணமடைவீங்க தம்பி. அதுக்கப்புறம் எங்களுடைய ஃபவுண்டேஷன் ரீதியாக எங்களுடைய ஸ்கூல் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குடுவேன், நாங்கள் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுவோம், குணமடைவீங்கன்று இருக்குது. அதுக்குள்ள என்னுடைய நோயை வந்து நான் வந்து சரி செஞ்சால் தான் நம்மளோட சமூகத்துக்கான என்னுடைய தொண்டுகளெல்லாம் செய்ய முடியும். கண்டிப்பாக. ஸோ வந்து UK US நாடுகளில் வந்து எத்தனையோ தமிழ் சமுதாய பிள்ளைகளை வந்து நீங்கள் வந்து பயிற்றுவிப்பாளர் பயிற்சி கொடுத்து மேலே கொண்டு வரலாம். ஸோ அப்படியான ஒருத்தர் தான் இன்றைக்கி இந்த ஒரு நிலைமை. அவரோட திறமைகள் வந்து முடங்கப்படுது இதனால். அண்ட் அதை சார்ந்து உங்களுக்கு தெரியும், நாங்கள் போன வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம், படியனும் கூட வந்து காமிச்சிருந்தார். ஸோ அவருக்கான ஒரு எதிர்காலங்களும் இருக்குது. சாதாரணமாக வந்து இப்போ ஒருத்தவங்கள் வந்து கூலி தொழில் செய்கிறவங்களுக்கும் வந்து
இப்படியான கஷ்டப்பட்டு கடினப்பட்டு தங்களோட உழைப்பின் மூலம் தங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை எடுத்துக்கொண்டு ஒரு முன்னிலைக்கு வரவங்களுக்கான வித்தியாசங்கள் வந்து நிறையவே இருக்குது. அதுக்காக வேண்டி கூலி தொழில் செய்கிறவங்களுக்கான திறமைகள் இல்லை அப்படின்னு சொல்லலை. நான் வந்துட்டு அவங்களோட திறமைகளை வந்து அவங்கள வந்து அப்படியே மறைச்சு கொள்வாங்க. ஆனால் அண்ணா வந்துட்டு இன்றைக்கி திறமைகள் இருந்தும் தன்னோட நோயினால் தான் வந்து வெளியில் வந்து இன்னும் அதை மேலே கொண்டு போக முடியாமல் வந்து இருக்கிறார். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோ வேகங்களாக வந்து அவரை வந்துட்டு நம்ம இந்த மருத்துவ ரீதியில் வந்து குணப்படுத்த முடியுமோ, ஸோ குணப்படுத்தினால் வந்து அவருக்கான வேலை வாய்ப்புகள் இன்னைக்கு வரைக்கும் ஐரோப்பிய நாடுகள் வந்துட்டு வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ நிறைய பேர் அதை பற்றி பேசியிருக்கிறாங்க. அப்போ வேறு ஏதாச்சும் வித்தியாசமான விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்களா உங்களுக்கு? இல்லை, ஒன்றும் சொல்லலை. ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்குது. புலம்பெயர்ந்த தேசத்து மக்கள் எனக்கு கை கொடுப்பாங்க, கைவிட மாட்டாங்க. இந்த வீடியோ பார்த்து ஆர்ஜே தமிழன் கூட எனக்கு உதவி செய்வாங்க. நீங்கள் விரைவில் வந்து இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்து ஷேர் பண்ணி 4 பேருக்கான இப்போ நேரடியாக உதவி செய்யலாம். இல்லாட்டி தம்பி இந்த ஆர்ஜே தமிழன் கூட எனக்கு உதவி செய்யலாம். இன்னும் ஒரு கொஞ்சம் இதுக்குலாம் நீங்கள் எல்லோரும் பார்த்து கொஞ்சம் 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 அனுப்புனீங்கன்னு சொன்னால் எனக்கு என்னுடைய சிகிச்சைக்காக வந்துட்டு நான் மேற்கொண்டு செஞ்சுருவேன். அதன் பிறகு என்னுடைய குணமடைந்த பிறகு நான் உங்களை எல்லா பேருக்கும் நன்றி தெரிவித்து அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன விஷயங்களுக்கு நான் உடம்பட்டு உங்களை வருவேன். என்னோடய உயிரை காப்பாற்றுறத ஒன்று இறைவன் கையிலையும் புலம்பெயர்ந்து வாழ்கிற மக்களையும் இருக்குதுன்றதை நான் திடமாக நம்புகிறேன். அதுக்கு உதாரணமாக தான் இந்த ஆர்ஜே தமிழ் அந்த வீடியோவில் வந்து நிறைய உதவிகள் கிடைச்சிருக்குது. இன்னும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை நான் இருக்கிறேன். தயவுசெய்து புலம்பெயர்ந்து தேசத்து வாழும் மக்கள், நான் ஒரு குடும்பக்காரன், முதல்ல நான் அந்த உயிரை பாதுகாக்கணும். அடுத்தது வந்து என்னுடைய இந்த குணம் அடைஞ்ச உடனே என்ன சமுதாயத்தை செய்ய வேண்டிய இந்த நீச்சல் பயிற்சிகள், இந்த ஆழ்கடை சுழியோட பயிற்சியில் இலங்கைக்கு அப்பாலும் வந்து என்னுடைய தொண்டை நான் செய்கிறதுக்கு என்னோடய புலம்பெயர்ந்த தேசத்துக்கு மக்கள் வந்து எனக்கு கை கொடுக்கணும். நான் உங்களில் வருவேன், நான் வேறு யாரும் இல்லை, உங்களில் வருவேன். நான் எனக்கு நீங்கள் அனுப்புகிற சிறுகை இங்கே பணத்தை வச்சுட்டு அதில் வந்து என்ன வருத்தத்தை குணமடைய செய்ய முடியும் என்று திடமாக நான் நம்புகிறேன். கண்டிப்பாகண்ணா. ஸோ அந்த ஒரு முயற்சியில் தான் நாங்களும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அண்ட் இப்போ போன மந்த்து கூட வந்து எங்களால் முடிச்ச ஒரு நிதியை வந்து திரட்டி இன்னொரு நாளுக்கும் கொடுத்துருந்தோம். அது வந்து 35ஆம் கிராம பகுதியில். அதை வந்து நீங்கள் காணொலியில் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வரைக்கும் நிறைய பேர் வந்து உதவி காணொலிகள் வந்து பண்ணும்போது விமர்சனங்களும் வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் அவங்கக்கிட்டலாம் வந்து கேட்டது, இப்படியான நிலவரத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் இன்னொரு வழிவகுத்து கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான். ஆனால் விமர்சனம் பண்ணுறவங்களும் வந்து சொல்லியிருந்தாங்களோ ஒரு சில ரெக்வெஸ்ட், நாங்கள் வந்து நீங்கள் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லலை தம்பி, நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஆனால் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, அதை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நாங்களும் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி வந்து பப்ளிக்லேருந்து யார் என்னென்ன கருத்துக்களை சொல்கிறீங்களோ அந்த கருத்துக்களுக்கு அமைய இப்போ ஏற்பட்ட அவங்களோட வாழ்க்கையை வந்து கொஞ்சம் மாற்றுறதுக்கும் அவங்களோட உயிரை மறுபடியும் அவங்க தக்க வச்சு கொள்றதுக்கும் வந்து நம்மளால் முடிஞ்ச சில ஹெல்ப் என்ன பண்ணுறேன்னா, அண்ட் வந்து எங்கள் ஊடாக வந்து இப்போ யார் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த அமௌண்ட் வந்து சொல்லிவிட்டு அண்ணோட கையில் வந்து இப்போ நம்ம வந்து ஒப்படைக்கலாம். சரிங்க, இது வந்து இப்போ எங்களூடாக சேர்ந்த நிதி. ஸோ இதை வந்து எவ்வளோன்னு சொல்லி கரெக்டாக எண்ணி பாருங்கள். அதில் வந்து 6,27,420 ரூபாய் இருக்கும். கரெக்டான எண்ணி பார்த்தீங்கன்னா கஷ்டம்னா எத்தனை 5000 ஆள் இருக்குன்னு சொல்லி மொத்தமாக நீங்கள் சொன்னால் நம்ம கால்குலேட் பண்ணுறோம்.
சரி இருக்குதா? ஸோ 6,27,420 ரூபா. இது வந்து எங்களோடாக வந்து சேர்ந்தது. அண்ட் எங்களோட இந்த காணொலி பார்த்துட்டு உங்களுக்கு அனுப்பினவங்க வந்துட்டு 2,29,000. ஸோ இது ரெண்டையும் கூட்டி பார்த்தோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 8,56,420 ரூபா. இது வந்து மொத்தமாக வந்து நம்ம இந்த காணொலி பதிவேற்றம் செய்ததுக்கு பிறகு அண்ணாவுக்கு வந்துட்டு சேர்ந்தது. ஓகே, இப்போ இதெல்லாம் யார் யார் எங்கேருந்து எவ்வளோ அனுப்புனாங்கன்றதை வந்து மொத்தமாக நம்ம பார்த்துக்கொள்வோம். டென்மார்க்கில் இருக்கிற உதயன் அண்ணா வந்து அவங்களோட மனைவி வதனா அவங்களோட 50வது பிறந்த நாளுக்காக வேண்டி 50,000 அனுப்பியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி கொலனில் இருக்கிற சிவா அண்ணா வந்து 50,120 ரூபா வந்து அனுப்பியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி ஜெர்மனியில் இருக்கிற அனுசன் ரவீந்திரன் அண்ணா வந்து அனுப்பியிருந்தாங்க 25,000 ரூபா. அண்ட் அதே மாதிரி ஜெர்மனியில் இருக்கிற ஒரு ஐயா, அவரோட பேர் வந்து சொல்ல வேணாம் அப்படி சொல்லிட்டார். அவர் வந்து 50,000 அனுப்பியிருக்கிறார். ஆனால் அவருடைய கடைசி தொலைபேசி இலக்கத்தை சொல்லிக்கொள்கிறேன், 4931. இது அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கம். அவங்கள வந்து 50,000 அனுப்பியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி கனடாவில் இருக்கிற தர்மா அம்மா வந்துட்டு 1,00,000 ரூபா வந்து அனுப்பியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி கனடாவில் இருக்கிற ஜெய் அண்ணா வந்து 50,900 ரூபா அனுப்பியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி கனடாவில் இருக்கிற விமாலினி அம்மா வந்து 50,000 அனுப்பியிருந்தாங்க. அதோட கனடாவில் இருக்கிற கோனிஷன்னா 50,000 அனுப்பியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி ஜெர்மனியில் டொட்டலிங் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற சதானந்தன் ஐயா வந்து 30,000 அனுப்பியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி ஃப்ரான்ஸில் இருக்கிற தேவி அம்மா அவங்களோட மகள் அபிராமியோட சார்பில் வந்து 50,000 அனுப்பியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி யூகேயில் இருக்கிற SNM குடும்பத்தினர், அவங்கள்ட்ட பேரை வந்து சொல்லணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்கள்ட்ட இனிஷியல் இதை வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்கள்ட்ட கடைசி தொலைபேசி இலக்கத்தை சொல்லிக்கொள்கிறேன், 6308. இவங்க வந்துட்டு 21,400 ரூபா அனுப்பியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி ஃப்ரான்ஸில் இருக்கிற இன்னொரு அங்குள், அவரும் வந்து பேர் சொல்ல வேணான்னு சொல்லிட்டார். நான் அவரோட கடைசி தொலைபேசி இலக்கத்தை சொல்லிக்கொள்கிறேன், 3625. இது அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கம். இந்த அங்குள் வந்து வளமே நம்மளோட பல உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார். ஸோ இவங்க வந்து 1,00,000 ரூபா அனுப்பியிருந்தாங்க. ஸோ டோட்டல் வந்துட்டு 6,27,420 ரூபா. அண்ட் இந்த ஒரு வீடியோ பார்த்து அண்ணாவுக்கு வந்து டிரெக்டாக அனுப்பலாம் அப்படி சொல்லிட்டு அண்ணாவோட டீட்டெயிலில் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த டீட்டெயிலை வச்சுக்கொண்டு அண்ணாவோட கான்டாக்ட் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. ஃப்ரான்ஸில் இருக்கிற ரவிதாஸ் மகாலிங்கம் குடும்பத்தினர் வந்து 20,000. அண்ட் அதே மாதிரி கனடாவில் இருக்கிற ஒருத்தங்களை வந்து 50,000 அனுப்பியிருக்காங்க. அவங்களோட பேர் மென்ஷன் பண்ண வேணாம் அப்படி சொல்லியிருக்காங்க. நான் அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கத்தை சொல்லிக்கொள்கிறேன், 3111. இவங்க வந்து 50,000 அனுப்பியிருந்தாங்க. அதே மாதிரி ஃப்ரான்ஸில் இருக்கிற பன்னீர்செல்வம் ரவீந்திரன் குடும்பத்தினர் வந்து 50,000 அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஃப்ரான்ஸில் இருக்கிற நாகேஸ்வரி சகாவதி அவங்க வந்துட்டு 59,000 அனுப்பியிருந்தாங்க. அண்ட் லாஸ்ட்டாக லண்டனில் இருக்கிற இன்னொரு குடும்பம் வந்து 50,000 அனுப்பியிருந்தாங்க. அவங்களும் வந்து பேரை வந்து சொல்ல வேணான்னு சொல்லியிருக்காங்க. நான் அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கத்தை சொல்லிக்கொள்கிறோம், 6546. ஸோ இவங்க தான் வந்து 50,000. ஸோ இதெல்லாம் டோட்டலாக தான் சேர்த்து அண்ணாட கையில் இன்றைக்கி ஒப்படைக்கப்பட்டிருக்கிற முழு தொகை வந்து 8,56,420 ரூபா. அண்ட் வந்தோன்னா நாங்கள் ஆரம்பத்தில் காணொலி பதிவேற்றம் செய்ய வாரத்துக்கு முன்னால் எங்களை பற்றி நீங்கள் என்ன நினைச்சிங்க? அது இந்த அளவுக்கு வந்து எனக்கு உதவி கிடைக்கும்னு நினைக்கல. ஸோ எந்த அளவுக்கு நினைச்சிருந்தீங்க? அப்போ எந்த ஒரு நம்பிக்கையில் வந்து பேட்டி கொடுத்து என்ன வந்து நீங்கள் வெளியில் கொண்டு வரீங்கன்னு தெரியும். நான் இந்த அளவுக்கு இப்படி ஒரு அமௌண்ட் ரெண்டு செஞ்சு தருவீங்க இப்படி என்ன செய்வேன்னு நான் நினைக்கல. கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம வந்து எந்த நன்றி சொன்னால் அது வந்து
மட்டும் போதாது, என்னுடைய இது ஆயுள் காலம் மட்டும் நான் அவங்கள வந்து சந்தோஷப்படுத்துகிற மாதிரி நான் அவங்களுக்கு ஏதாவது கண்டிப்பாக உண்மையில குறைஞ்சது ஒரு ஆளுகட சுழியோடுற வீரராகவோ இல்லை நீச்சலாகவோ ஒரு 2 வரை நான் முடிஞ்சால் கொண்டு வரணுன்ற எண்ணம் ஒன்று எனக்கு இது அப்படி ஒன்று இருக்குது. நன்றியட முடியாட்டியும் எனக்கு அப்படி ஒரு எண்ணம் ஒன்று இருக்குது. இந்த நீங்கள் வந்து ஆர்ஜே தமிழன் ஊடாக வந்து இப்படி ஒரு எனக்கு ஒரு வியாதி இருக்குது, இவருக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி செஞ்சாட்டி நான் இந்த அமௌண்ட்டை வந்து இந்த எட்டிடியாது. இன்னும் வந்து இந்த இந்த வீடியோவும் பார்க்குறவங்க இதே போல் மற்றவர்களும் வந்து முன்வருவாங்க செய்கிறதுக்கு. ஏன்னா நீங்கள் நிறைய விஷயங்களை உண்மைத்தன்மையோட நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் அது எனக்கு கடும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. சமுதாயத்துக்கு இன்னும் உங்களோட உதவிகள் என்னை போல நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டுமான்னு சொல்லி நான் வந்து உங்களோட கூட பிறந்த சகோதரம் மாதிரி நான் அவங்கள கேட்டுக்கொள்கிறேன். ஆர்ஜே தமிழனுக்கு என்னோடய வாழ்க்கையில் மறக்க முடியாதவர்களாக இருப்பாங்க, உதவி செஞ்சிருக்காங்க. நன்றி. கண்டிப்பானா இல்லை நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, அதாவது உங்களால் முடிஞ்ச நன்றி கடன் வந்து நாளைக்கு சமுதாயத்தில் பேர் எடுத்து கொடுக்கக்கூடிய 2 பேராச்சும் வந்து உருவாக்க வேண்டும் அப்படி சொல்லி. கண்டிப்பாக அதுதான் இப்போ எங்களுக்கும் சரி, ஏதாவது எங்களோட ஆசை தான். உண்மையில் உங்களோட சர்ஜரியெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு இறைவனர்களால் நீங்கள் பூரண குணம் அடைஞ்சு உண்மையில் எங்களுக்கு எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. உண்மையில் இந்த ஹெல்ப் பண்ணவங்களுக்கு வந்து நீங்கள் நன்றி கடனாக செய்ய வேண்டியது எங்களோட சமுதாயத்திற்கு நல்ல ஒரு நீச்சல் வீராங்கனைகள் வந்து நீங்கள் பாலாஜினி ஸ்கூல்லையும் அக்கரைப்பத்து சென்ட்ரல் ஸ்கூல்லையும் வந்து 2 பேரும் மாகாண சபைக்கு அனுப்பி போன மாதம் வந்து கப்படிச்சிக்காங்க. உங்களோட ஸ்டூடெண்ட் அவங்க நோன்பு முடிய டிரெக்டாக வந்து சந்திக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆசீர்வாதம் பண்ணி தான் போனவங்க. அது மாதிரி 2 மாணவரும் மாகாணத்தில் வந்து 200 மீட்டரில் வந்து அவங்க வந்து நீச்சல் பயிற்சிக்காங்க. கண்ணீர் மல்க வந்து இந்த நிலையை பார்த்தவங்க, உதவியும் செஞ்சவங்க, திருப்பியும் வந்து அவங்க நோன்பு முடிய வருவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. வாழைச்சேனையும் அடுத்தது அக்கரைப்பட்டு சென்ட்ரல் ஸ்கூலை சேர்ந்த மாணவர்கள், என்னுடைய மாணவர்கள். உண்மையிலன்னா நீங்கள் இந்த நோய்வாய்ப்படுறதுக்கு முன்னால் எதுக்காச்சும் எப்போவாச்சும் கண்ணீர் சிந்திருக்கீங்களா? அம்மா இளவயதில் அம்மா இழந்த மரணத்துக்காக வேண்டி கண்ணீர் சிந்திருக்கேன். அது மாதிரி இளவயதில் என்னுடைய அப்பா இழந்ததுக்காக வேண்டி கண்ணீர் சிந்திருக்கேன். அடுத்தது எனக்கு நோய் வந்த தேண்ட குடும்பத்தை நீ யார் பாப்பா அதுக்காக. ஸோ தாய் தந்தோட மரணத்துக்கு பிறகு இன்றைக்கி நீங்கள் கண்ணீர் சிந்திரிங்கன்னு சொன்னால் இந்த நோயினால தான். எங்களுக்கும் ஆறுதல்லாம் சொல்ல இல்லாதுன்னு சொன்னால் எங்களுக்கும் அவ்வளோ பெரிய வயசெல்லாம் கிடையாது. உண்மையில் எவ்வளோக்கு வேகமாக வந்து அண்ணாவை குணப்படுத்த முடியுமோ அவ்வளோக்கு வேகமாக வந்து குணப்படுத்த வேண்டும் சொன்னால் அவர் மூலம் நாளைக்கு சமுதாயத்தில் பலன் பெற வேண்டிய எத்தனையோ இளம் சமுதாயங்கள் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் வந்து அண்ணாவோடாவே வந்து நீங்கள் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி அண்ணாவுக்கான ஹெல்ப்பை பண்ணி கொடுக்கலாம். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு வரைக்கும் ஐரோப்பிய நாடுகளில் வந்து எத்தனையோ தமிழ் நிறுவனங்கள் இருக்குது, ஃபவுண்டேஷன். ஸோ அந்தந்த நிறுவனங்கள் உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப்புகளை வந்துட்டு ஒன்று திரட்டி டைரெக்டாக அண்ணாவுக்கான ஹெல்ப்பை பண்ணிங்கன்னு சொன்னால் நாளைக்கு அதை ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற எங்களுடைய தமிழ் பிள்ளைகளுக்கு வந்துட்டு ஒரு சிறந்த ஒரு பயிற்றுவிப்பாளர் கிடைப்பாருங்கிறதையும், அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நாட்டோட இவரை வச்சு இங்கே இருக்கிற எங்களுடைய சமுதாயத்துக்கான ஒரு பயிற்சி இப்போ வந்து கொடுக்கறதுக்கு ஆசைப்பட்டாலும் அதையும் வந்து எதிர்வரும் காலங்களை வந்து நீங்கள் வச்சு செய்து கொள்ளலாம். அண்ட் அண்ணா வந்து இப்போ கேள்விப்பட்டீங்களுக்கு தெரியாது, வந்து இந்த உதவி காணொலிகள் வந்து எடுத்துக்கொள்கிறவங்க, அதாவது யூடியூப்பினூடாக போய் இந்த உதவியை செய்கிறவங்களுக்கான விமர்சனங்கள் வந்து பல வகையிலும் வந்து கொண்டிருக்கு. நீங்கள் கேள்விப்பட்டீங்களும் சொல்லி தெரியாது. ஆனாலும் சமுதாயம் ஒரு சில ரெக்வெஸ்ட் வச்சுக்கொள்ளுது. அதாவது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு ஏற்ற பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சமுதாயமும், நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் இது செய்ய வேணாம், கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டு நீங்கள் உங்களோட வேலையை பாருங்கன்னு சொல்கிற இன்னொரு சமுதாயம். ஸோ இந்த ஒரு சமுதாயம் இருக்குது. ஆனாலும் இதனால் பாதிக்கப்பட போகிறது வந்து இப்படியான நிலைமையில் பல பேர் இருக்காங்க, அப்படியானவங்க தான். ஸோ நீங்கள் உதவியே செய்ய வேணாம், அப்படி யூடியூப் தளத்தினூடாக நீங்கள் உங்களோட வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு சமுதாயத்துக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? மனிதா பிறந்த சகலருக்கும் ஒரு இறை அச்சமும் ஒரு மத பின்பற்றலும் இருக்குது. கண்டிப்பாக நிச்சயமாக ஆன்மீகம் என்று என்னென்னு சொன்னால் இறை வழிபாடும் நம்மளோட இது ஆலயங்களுக்கு போகிறதும் மற்ற இடங்களுக்கு போகிறது மட்டும் இல்லை, சக மனிதன் துன்பப்படும் போது என்னால் அவனுக்கு என்ன செய்ய முடியுமோன்றதை செஞ்சு கொடுக்குறது தான் ஆன்மீகம். கண்டிப்பாக நம்ம இந்த பூலோகத்தில் பிறந்து வளர்ந்து அடுத்தவர்களுக்கு துன்பப்படுத்தும் கஷ்டம் கொடுத்து போட்டு திருப்பி வந்து நம்மளோட வழிபாட்டு தலங்களுக்கு போகிறோம். அது இறைவனால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி அரசாங்கம் எல்லாத்துக்கும் உதவி செய்ய முடியாது. அந்த நாடு வந்து இவ்வளோ காலமும் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களை மாதிரி போன்றவர்களுக்கு நீங்கள் எல்லோரும் வாங்க நாங்கள் அவங்கள ஆப்ரேஷன் செய்கிறன்றதுக்கும் கிட்னி வந்து கடையில் கொடுத்து வேண்ட சாமானும் இல்லை. அதோடைய சிகிச்சைக்கு எவ்வளோ செலவாகும் உலகம் அறிந்த உண்மை. கண்டிப்பாக
இப்போ அதன் அடிப்படையில் வந்து நீங்கள் சக மனிதனுக்கு உதவி செஞ்சு கொடுக்கணுமென்று எந்த வித நீங்கள் லாபமும் இல்லாமல் சமூக தொண்டில் ஈடுபட்டு இருக்கிறார்களுக்கு வந்து காய்க்கிற மரத்துக்கு கல்லறையும் பொல்லறையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. இது காசு சம்பந்தப்பட்ட விஷயம். மனிதன்ற மூளையில் வந்து ஒரு மோசமான எண்ணங்கள் வாரது நிச்சயம். ஆனால் இதுக்குரிய நீங்கள் செய்கிற சேவைகள் தொண்டுகள் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு இறை வழிபாட்டை நீங்கள் செய்ய தேவையில்லை. இப்படிப்பட்ட எண்ணமயம் இருக்கிற ஆட்களுக்கு, ஏழைகளுக்கு இப்படிப்பட்ட உதவியை வந்து சேர்த்து நிறைய பேர் தயாராக இருக்காங்க. அவங்களும் வந்து ஆன்மீகம் இறைவனண்டா என்னென்று உணர்ந்தவங்க. அப்படிப்பட்டார்கள் நிதி உதவி தான் எனக்கு கிடைச்சி கொண்டிருக்கு. அப்படிப்பட்டார்கள் நிதி உதவி எனக்கு இன்னும் கிடைக்கும். இப்போ நீங்கள் விமர்சனத்தை நீங்கள் வந்து ஒரு சிலர் வந்து செய்ய வேண்டிய மோசமான வேலையை பார்த்து உங்கள் மீது விமர்சனம் வைக்கிறது வந்து நீங்கள் அதை பெருசாக எடுக்க தேவையில்லை. நீங்கள் ஆறுன்னு சொல்லி இறைவனுக்கும் உங்களை உதவி செய்கிற மக்களுக்கும் தெரிஞ்சால் போதும். கண்டிப்பாக மற்ற இடையில் வர விமர்சனங்களை வந்து நீங்கள் மனசுலையோ மண்டையில் எடுக்க வேண்டியா. இது நான் சத்தியமாக சொல்கிறேன், தேவையில்லை. ஒருவனுக்கு நோய்ப்பை வாய்ப்பட்டிருக்கும் போது தான் கூட நிற்பா, ஆறு நம்மளோட விலகி நிற்பா, ஆறு உண்மையாக பழகிக்க, ஆறு போலியாக பழகாண்டு என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு தெரிய வேண்டி வருது. உங்கள் 2 பேரையும் வந்து எனக்கு இதுவரை தெரியாது. ஆனால் என்னோட இரத்த உறவுகள், என்னோட பழைய நண்பர்கள் கூட என்ன கைவிட்ட நிலைமையில் நீங்கள் கைவிடுத்தனீங்க. ஆனால் அவங்க வந்து எப்படிப்பட்டவர்கள் என்னென்னா ஆலயம், சாமி, கோயில், குளம் அங்கே இங்கே என்று சொல்லி ஈடுபட்டவங்க. அது ஆன்மீகம் இல்லை. ஒரு ஏழைக்கு எட்டி பார்ப்போம், நான் டீ ஒன்று குடி சாப்பாடு யோசிக்காதன்னு சொல்கிறது தான் அது ஒரு மனிதத்தன்மை. அப்படியும் கைவிட்ட நிலைமையில் வந்து நீங்கள் எனக்கு ஆர்ஜே தமிழூடாக செய்த உதவி வந்து அது இறைவனுக்குரிய கூலியை வந்து நீங்கள் வந்து அடைவீங்கன்ட்டு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக. அதாவது நம்மளுடைய ஆகமங்களிலே கூட வந்து சொல்லப்படுது, சமய நூல்களையும் வந்து சொல்லப்படுது, நீங்கள் என்னதான் கோயில்களுக்கு போய் கூட்டி துப்புரவு செய்து சாமியை பூஜை பண்ணி சாமிக்கு எவ்வளோ படைகளை வச்சாலும் 4 பேருக்கு நீங்கள் நல்லதொரு உதவி செய்து அவங்களுக்கு 4 வேளை சாப்பாடு கொடுக்கணுமென்ற எண்ணம் இல்லாமல் இதை வந்து பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதற்கான பலன்கள் கிடைக்காது. அண்ட் அதே மாதிரி நம்ம இதெல்லாம் வந்து ஒரு பலனை எதிர்பார்த்து நம்ம பண்ணோம் அப்படின்னாலும் வந்து அதற்கான சக மனிதனிடம் நீங்கள் தவறாக நடந்து கொண்டு என்னை வழிபட செய்ய வர வேண்டாம்னு சொல்லி உலகத்திலேயே அனைத்து மதங்களும் சொல்லுது. இதை மைண்டில் வச்சுக்கொண்டு நீங்கள் என்னமாய்ப்பட்ட நோய்வாளிகளுக்கு நீங்கள் உதவி செஞ்சால் நிம்மதியான உங்களுக்கு ஆன்மா சாந்தி அடையும், சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும்ன்றது எனக்கு திடகாத்து நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பானா உண்மையில் நாங்களும் வந்து இந்த சொர்க்கம் ஆன்மீகத்திலாம் அவ்வளோ வந்து ஈடுபடுறதில்லை. பட் இருந்தாலும் மனிதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அது பாதுகாக்கப்பட வேணும், அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது கடத்தப்பட வேணும். இப்போ இருக்கிற இந்த ஒரு சமுதாயம் இந்த உதவிகளை வெறுத்து தாங்கள் மட்டும்தான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு குணாதிசயத்தை உங்களுக்குள்ள வளர்த்திங்கன்னு சொன்னால் நாளைக்கு சமுதாயத்தில் இருக்கிற வளர்ந்து வரப்போகிற நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு வந்துட்டு அதே மனப்பாங்கோட வளர்ந்துருங்கள். அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு பிளேட்டால் ஒரு சின்ன கீரை விழுந்த அளவு கூட வந்து கட்டு போடுறதுக்கோ, மயங்கி விழுந்தால் தண்ணி எடுத்து தெளிக்கிறதுக்கோ வந்து மனசு வராது. என்ன சொன்னால் நீங்கள் கற்றுக் கொடுத்துருவீங்க அப்படியான ஒரு பண்பை. ஆகையினால உதவி மனப்பாங்கன்னா இதுதான் மனிதன் வாழணும் அப்படிங்கிறத நல்ல விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுங்க அடுத்த சமுதாயத்திற்கு. ஸோ பக்கத்தில் ஒருத்தவங்க மயங்கி விழுந்தாலும் அவங்களுக்கு தண்ணி கொடுத்து அவங்கள வந்துட்டு அவங்கள வீடு வரைக்குமாச்சும் கொண்டு வர்றதுக்கான நல்ல பண்புகளை சொல்லிக் கொடுங்க. ஸோ இப்படியான மனிதங்கள் வந்து வளரும்னு சொன்னால் நாளைக்கு நம்மளோட சமுதாயமும் வந்து நல்லதொரு இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத வந்து நானும் வந்து சொல்லிக்கொள்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு எனக்கு சைனா எடுத்துக்கொண்டு சொன்னேன்னா அந்த சீன நாடு வந்துட்டு தொழில்நுட்பத்திலேயும் சரி, கல்ச்சர்லேயும் சரி, பழக்க வழக்கங்களையும் சரி எல்லாத்துலேயுமே வந்து முதலிடத்தில் வந்து இருக்குது. நீங்கள் நிறைய காணொலி பார்த்துருப்பீங்க. ஒரு பாதையை வந்து கடக்கிறதா இருந்தாலும் கூட வந்துட்டு மாணவர்கள், அதாவது பாடசாலை மாணவர்கள் கூட வந்துட்டு அந்த ஒரு பாதசாரி கடவை வந்து கடந்ததுக்கு அப்புறமா வந்து அந்த வாகனம், அதாவது நிறுத்தப்பட்ட வாகனங்களுக்கு வந்து அவங்க எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து நன்றி சொல்கிறாங்க அப்படிங்கிற வந்துட்டு பல காணொலியில் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் சீன நாட்டில் இப்போ இருக்கிற இளம் சமுதாய பிள்ளைகள். ஸோ அப்படி நம்மளுடைய தமிழ் சமுதாயத்திற்கும் நம்ம நல்ல பண்புகளை சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அது வந்து இப்படியான காணொலி வடிவிலாக வந்து நம்ம அதை வந்து அப்படியே வழியை வந்து கடத்தி செல்லலாம் அப்படிங்கிறதுனாலையும் ஆனால் வந்து இவ்வளோ உதவிகள் பண்ணவங்களுக்கு வந்து உங்களோட சார்பில் என்னென்னா சொல்ல போகிறீங்க? கடைசி ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனக்கு பணம் முக்கியம் இல்லை. ஏன்னா ஒரு வருடத்துக்கு மேலே கல்குடாவுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய மோட்டர் வெஹிக்கில் போய் நானே ஃப்ரீயாக எல்லாம் நீச்சலும் சொல்லிக் கொடுத்து போட்டு பாசுக்கூடா கல்குடா அங்கே இருக்கிற ஸ்கூல் பிள்ளைகள் அங்கே இருக்கிற சமுதாயம் சொல்லிக் கொடுத்து போட்டு ஃப்ரீயாக வரணும் என்னுடைய பணத்தை கொண்டு. இந்த நோய் பயப்பட்டபடியாக அதுக்குரிய பணம் எனக்கிட்ட இல்லை. நிச்சயமாக லட்சக்கணக்கான பணம் தேவைப்படுறதால வந்து எனக்கு உறவுகளோட வந்து கையேந்தினான். அப்போ என் வாழ்க்கையில் வந்து என்னுடைய தேவைகளை வந்து நான் பயிற்சியாளர் இருக்கும்போது பயிற்சி கொடுக்கும்போது நிறைய டைம் வந்து எந்த வித கட்டணங்களோ வேறு இதுகளோ நான் அனுபவிக்கல, கேட்கையும் இல்லை. என்னுடைய செலவு வச்சுக்கொண்டு நானே எல்லாத்தையும் பெட்ரோல் அடித்து மோட்டாரில் போய் சாப்பாடு செலவெல்லாம் வருடக்கணக்கில் கணிச்சு கொண்டு தான். ஆனால் அப்படி நோய்வாய்ப்பட்டபடியாக அந்த மிகப்பெரிய ஒரு தொகையை வந்து என்னால் வந்து ஈடு செய்ய முடியாது.
அதன் காரணமாக மனிதநேயமிக்க இந்த உறவுகளை அனைத்தையும் நான் வேண்டுகோள் கொடுத்ததுக்கு அமைவாக இந்த உதவிகளை எனக்கு செஞ்சிருக்கீங்க ஆர்ஜே தமிழன் இந்த யூடியூப் சேனல் ஊடாக. உங்களுக்கும் உங்களோட குடும்பத்தில் இருக்க அனைவருக்கும் நிறைய ஆசீர்வாதம் நீண்ட ஆயுளும் கிடைக்கணும் என்று நான் இறைவனை வழிபாட்டி கொண்டோம், மனசார வென்றிருக்கிறேன். நான் மட்டுமில்லை, என்னுடைய குழந்தைகள், என்னால் நன்மை அடையக்கூடிய என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள் எல்லாம் முழுவதும் இறைவனை பிரார்த்தி கொண்டு நல்ல மனசுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த காணொலியை பார்த்துக்கிறேன்னா மிச்சம் உங்களோட உறவுகளில் சொல்லி இந்த காணொலியை ஷேர் பண்ணி நீங்களும் அவங்கள ஊக்கப்படுத்தி இன்னும் எனக்கு இந்த உதவிகளை தொடர்ந்து செய்வீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். கண்டிப்பாக உண்மையில் நிறைய பேர் வந்து நிறைய விதமாக வந்து பல உதவிகள் இன்னைக்கு வரைக்கும் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. அண்ணாட உயிர் வந்து காக்கப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறேன். ஸோ அதனால் நான் சொன்ன மாதிரியே வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சரி, உங்களுக்கு தெரிஞ்ச நிறுவனங்களுக்கும் சரி இந்த காணொலி வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். அண்ட் இன்றைக்கி இவ்வளோ பெரிய உதவிகளை இத்தனை பேர் வந்து சேர்ந்து செய்திருக்கீங்க. அத்தனை பேருக்கு வந்து எங்களோட சேனல் சார்பில் வந்துட்டு நன்றிகள் வந்து சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் வந்து டிரெக்டாக அண்ணாவை வந்து நீங்கள் கண்டெக்ட் பண்ணி அண்ணாவுக்கே வந்துட்டு இந்த ஹெல்ப் பண்ணக்கூடிய மாதிரி அண்ணாவோட கண்டெக்ட் நம்பரை வந்து நாங்கள் டிஸ்பிளேயில் உங்களுக்கு காண்பிக்கிறோம். ஸோ இந்த ஒரு இலக்கத்தினூடாக வந்து அண்ணாவோட வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு அவருக்கான மேற்கொண்ட உதவிகளை வந்து நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் இந்த ஒரு காணொலியில் நீங்கள் மனசங்கடப்படுற மாதிரி ஏதாச்சும் நாங்கள் பேசி காணொலிகளை காண்பிச்சிருந்து அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அண்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.